யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து உங்களுக்கு இப்போ புதுசாக குவாலிட்டியில் வந்து எஸ்டி ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 காமிக்கும். எஸ்டிங்கிறது ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன், ஹெச்டின்றது ஹை டெஃபினேஷன். நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ குவாலிட்டியை வந்து இது குறிக்குது. இப்போ நம்ம 720 பிக்சலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம்னா லாங் ஃபார்ம் வீடியோஸ் வந்து எஸ்டியில் வந்து காமிக்கும். 720 பிக்சலில் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோக்கு குவாலிட்டி எஸ்டி மட்டும்தான் காமிக்கும், ஹெச்டி வந்து காமிக்காது. 1080 பிக்சலில் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு தான் எஸ்டி ஹெச்டி ரெண்டுமே வந்து காமிக்கும் குவாலிட்டியில். வெர்டிக்கல் மோடில் இருக்கிற லைவுக்கு, ஷார்ட்ஸுக்கு, லாங் ஃபார்ம் வீடியோவில் குறைக்கிற வீடியோ குவாலிட்டி நம்ம குறைச்சிப்போம் 144 பிக்சலுக்கு. அந்த மாதிரி வந்து வெர்டிக்கல் லைவ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் இதுக்கு முன்னாடி இல்லை. ஆனால் இப்போ ஷார்ட்ஸுக்கு மட்டும் வந்திருக்கு குவாலிட்டி நீங்கள் வந்து குறைக்கிறது மாதிரி. நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக யூடியூப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நம்மளுடைய வீடியோஸை யாராவது ரீமிக்ஸ் பண்ணியிருந்தா எந்த வீடியோ ரீமிக்ஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இப்போ இது ரீசெண்டாக ஒரு சில வீடியோஸ்க்கு தான் வருது. மொபைலில் யூடியூப் ஆப் போய்க்கோங்க, மேலே நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் தான் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள். இதுக்கு முன்னாடி ஆல் கமெண்ட்ஸ் மென்ஷன் தான் வந்தது. இப்போ வந்து யுவர் சேனல்னு புதுசாக வருது. இந்த யுவர் சேனலில் தான் நம்மளுடைய வீடியோ எந்த வீடியோ போட்டிருக்குறாங்களோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ எதை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு